Hello friends, good morning. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Flowline Toolpath இருக்கு இல்லைங்களா? ஃபினிஷிங் Toolpath. மோஸ்ட்லி அது ஸ்பெஷல் பர்பஸா பயன்படுத்தாதான் பயன்படுத்துவோம். அப்போ இந்த மாதிரி ஏரியாவுக்கு அதை நம்ம போட போறோம். அது என்னன்னா ஃபினிஷிங் Toolpathsல எல்லாமே 3D சர்ஃபேஸ்ல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். நம்ம இங்க ஒரு லைன் போட்டிருக்கோம். இந்த லைன்ல கொஞ்சம் வெளியில இறங்கிட்டு நம்ம உள்ள பிளஞ்ச் ஆகிறது எப்படி என்ட்ரி ஆகும்போது அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இப்போ ரைட் கிளிக் போய்க்கோங்க, மில் Toolpath, சர்ஃபேஸ் ஃபினிஷ்ல Flowline போய்க்கோங்க. ஓகே, டிரைவ் சர்ஃபேசஸ் கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Flowline போயிட்டு இதில் ஆஃப்செட் வெளிப்பக்கம் எடுக்க போறீங்களா இல்லை உள் பக்கம் எடுக்க போறீங்களா? நம்ம உள் பக்கம். இது வந்து அலாங்கா அக்ராஸா நம்ம இந்த மாதிரி ஹரிசான்டல் வைஸாக தான் எடுக்க போகிறோம். ஸ்டெப் டைரக்ஷன் கீழேருந்து ஆரம்பிக்கணுமா இல்லை மேலேருந்து ஆரம்பிக்கணுமா? நம்மளுக்கு மேலேருந்து ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கணுமா கிளாக் வைஸ்ல இருக்கணும்னு கொடுத்துட்றோம். ஓகே, ஒரு 12 mm பால் கட்டர் எடுத்துக்கிறோம். சர்ஃபேஸ் பேராமீட்டர்ஸ்ல இது அப்சல்யூட் இன்க்ரிமெண்டல் ஆஸ் யூஷுவல். ஃபினிஷிங்ன்றனால ஸ்டார்ட் டு லீவ் 00. ஃபினிஷ் பேராமீட்டர்ஸ்ல நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடா ஜென்ரேட் ஆகணுன்றதுக்காக ஒரு 1 mm கொடுப்பேன். பொதுவாக பால் கட்டர்னா 0.2 0.22 அந்த மாதிரி கொடுப்போம். மிரர் ஃபினிஷிங் தேவைப்பட்டா நம்ம வந்து ஒரு 1 mm வச்சுக்கலாம். ஓகே கொடுத்தாரு. ஸோ நம்ம பேராமீட்டரில் கேப் செட்டிங் எடுக்கிறோம். ஃபாலோ சர்ஃபேஸ் ஆப்டிமைஸ் கட் ஆர்டர் கொடுத்துறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இறங்கும்போது இங்கே மெட்டீரியலே தான் என்ன ஆகும் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டூல்பாத் வந்து இங்கே தான் என்ன ஆகும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அது நம்ம எனக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் வெளியிலேருந்து நம்ம போகிறதுக்கு பேராமீட்டர் போய்க்கோங்க. சர்ஃபேஸ் பேராமீட்டரில் வந்து டைரக்ஷன் கொடுத்துட்டு லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துட்டு நீங்கள் இந்த லைனை இப்படி செலக்ட் பண்ணுங்க. ஓகே கொடுத்துட்டு ரீஜன் அந்த டைரக்ஷன்லயே வந்து இந்த லைன் கொடுத்ததுக்கு அப்புறம் டூல் பிளேன் அப்படின்னு வச்சிருங்க. ஓகே ரீஜெனரேட். ஆனாலும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்குது, ஆனால் வெளிப்பக்கமா இறங்குது. இப்படி இறங்கிச்சுன்னா சர்ஃபேஸ் அந்த பக்கம் ஏதாவது இருந்தால் டேமேஜ் ஆகிடும். அது எதனாலன்னா நம்ம லைனை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல கிளிக் பண்ணா அப்படி இறங்கும். அதே மாதிரி நம்ம ஒரு 50%க்கு அந்த பக்கம் கிளிக் பண்ணணும். ஸோ பேராமீட்டர் இந்த டைரக்ஷன் போய்க்கோங்க. இதில் வந்து லைன் கொடுத்துருக்கீங்களா, இந்த லைனை செலக்ட் பண்ணும்போது ஒரு 50%க்கு இந்த பக்கம் என்ன பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரீஜெனரேட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல்பாத் வந்து உங்களுக்கு வெளியே ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஸ்மூத்தாக என்ன ஆகும் ரன் ஆகும். புரிஞ்சுங்களா? ஸோ இது ஃபினிஷிங்ன்றனால உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஜிக்ஸாக் கொடுத்தாலே நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் Toolpathல கொஞ்சம் நீங்கள் இந்த Flowline Toolpathல கொஞ்சம் கட்டராக என்ன பண்ணிக்கலாம், வெளியே இருந்து பிளன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னாலும் தாராளமாக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம், இன்னொரு டிப்ஸோட பார்ப்போம்.